அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சிவனோட வரலாறு ஆரம்பிக்கலாம் மக்களே. நம்மளோட சேனல்ல கதை நீங்க தினமும் கேளுங்க. நாங்க இத தொடர்ச்சியா போடுறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். சிவன் சிவன் என்பது யார்? அவரை பத்தி நம்ம ஒரு வரலாறா பார்க்கலாம். சிவன் ஒரு இந்து சமயத்துல மும்மூர்த்திகள்ல ஒருவர் தான் சிவன் சொல்றாங்க. சைவ சமயத்தில முழுமுதற் கடவுளாகவும் பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரு பரம்பொருளாதலால் பரமசிவன் சொல்லிட்டு அழைக்கிறாங்க இவர் தனது ஒரு பகுதியிலிருந்து அன்னை பராசக்திய உருவாக்கினாராம். பின்னர் இருவரும் இணைந்து ஆனந்த தாண்டவமாடி அண்ட சராசரங்களை உருவாக்கினிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தனது உடுக்கையிலிருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என 5 பணிகளுக்கும் அடிப்படையான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உருவாக்கினார் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. பின்னர் அன்னை பராசக்தி படைப்பிற்காக பிரம்ம தேவரையும் அதன் பிறகு காப்பதற்காக காக்கும் கடவுளான விஷ்ணுவையும் உருவாக்கினார் அப்படின்னும் சொல்லிட்டு வராங்க. கடவுள்களில ஊரி காலத்துல இவர் மட்டுமே நிலைத்திருப்பவராதலால் சதாசிவன் எனப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. சிவனோட இடப்புறத்திலிருந்து விஷ்ணுவும் வலப்புறத்திலிருந்து பிரம்மரும் உருவானார்கள் என்று திருமாலின் அவதாரங்கள்ல ஒருவரான தேவவியாசர் கூறுகின்றார். பிரம்மன் தன்னால படைக்கப்பெற்ற உயிர்களை அழிக்க ஈசனிடம் வேண்டி நிற்க பிரம்மனின் மகனாக மும்மூர்த்திகளில் அழிக்கும் கடவுளான உருத்திரன் உதித்தார் என்று வாயு புராணம் கூறுகின்றனர். யோக நிலையில சிவன் இருக்காரு. அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா யாவாற்றுக்கும் சவை, சைவ, அழித்தல், முழுமுதல். இவருடைய வேறு பெயர்கள்லாம் பாத்தீங்கன்னா சிவனுக்கு ஈசன், ஈஸ்வரன், அம்மையப்பன், மகாதேவன், முக்கச்செல்வன், இன்னும் பல பெயர்கள் இருக்குன்னு தான் சொல்றாங்க. இன்னும் பல பெயர்கள் அடியாருக்கு நல்லான், வடமொழியில பக்தவச்சலன் சொல்றாங்க. அம்மையப்பன், சாம்பசிவன், உடையான், வடமொழியில ஈஸ்வரன், உலகுடையான், சகாதீஸ்வரன், ஒருமாவன், வடமொழியில ஏகாம்பரன், கெடிலி, வடமொழியில பாத்தீங்கன்னா அச்சயன், தமிழ்ல சொக்கன், அதே வடமொழியில சுந்தரன், தமிழ்ல தாய்மானவன், வடமொழியில மாத்ருபூதம், தமிழ்ல தான் தோன்றி, வடமொழியில சுயம்பு, தமிழ்ல தூக்கிய திருவடியன், வடமொழியில கொஞ்சிதபாதன், தமிழ்ல பரமகுரு, வடமொழியில தட்சிணாமூர்த்தி, புற்றிடங்கொண்டான், வடமொழியில வான்மீகநாதன், தமிழ்ல பெயர் பாத்தீங்கன்னா நடனசிவம், வடமொழியில நடராசன், தமிழ்ல பெருந்தேவன், வடமொழியில மகாதேவன், தமிழ் பெயர் பெருவுடையான், வடமொழி பெயர் பிரகதீஸ்வரன், தமிழ் பெயர் மாதொருபாகன், வடமொழி பெயர் அர்த்தநாரி, தமிழ் பெயர் மணவழகன், வடமொழி கல்யாண சுந்தரன், தமிழ் பெயர் வழித்துணையான், வடமொழி பெயர் மார்க்க சகாயன், தமிழ் பெயர் அண்ணாமலையான், வடமொழி பெயர் அருணாச்சலேஸ்வரன், தமிழ் பெயர் பிறைசூடன், வடமொழி பெயர் சந்திரசேகரன் என பல்வேறு பெயர்கள் சிவனுக்கு வேறு வேறு பெயர்கள்ல அமைந்திருக்கு. சமசுகிரிதம் சிவா, சமசுகிரம் சமஸ்கிருதத்துல சிவான்னு சொல்றாங்க. தமிழ் எழுத்து முறையில சிவன்னு சொல்றாங்க. வகை பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகள். இடம் எங்க இருக்குன்னா கைலை மலையில. மந்திரம் இவருக்கு பிடித்த மந்திரம், இவருக்கு உச்சரிக்கப்பட்ட மந்திரம் ஓம் நம சிவாய. ஆயுதம் இவரோட ஆயுதம் பாத்தீங்கன்னா திரிசூலம். மான் மழும்
அப்படின்னு சொல்றாங்க. துணை, இவரோட துணை யாருன்னு பாத்தீங்கன்னா சிவனுக்கு பார்வதி, சக்தி அல்லது காளி அல்லது துர்கை. குழந்தைகள், சிவனுடைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா விநாயகர், முருகர், அசோக சுந்தரி. வாகனம், சிவனுடைய முக்கியமான ஒரு வாகனம் பாத்தீங்கன்னா நந்தி. நூல்கள்லாம் சைவ நூல்கள் தான் இவருடைய நூல். சமயம், சிவன் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சைவம் சமயத்தை சார்ந்தவர். விழாக்கள், இவருக்கு ரொம்ப முக்கியமான விழாக்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அது சிவராத்திரியும் பிரதோஷம் மட்டும்தாங்க. இன்னைக்கு நம்ம சிவனோட வரலாறு கொஞ்சம் பார்த்திருக்கோம் நண்பர்களே. நாளைக்கு இதை தொடர்ந்து நம்ம தொடர்ச்சியா இவரோட வரலாறுல இன்னும் கதைகள் இருக்கு. நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.